வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம் தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வசனம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஆண்டவரின் அழைப்பையும் அன்பையும் அவருடைய உயர்ந்த வழிகளையும் உணர முடியும். மட்டுமல்ல, நாம் எப்படி அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். நாம் அவரை தேட வேண்டும். தேடும்போது நம்மீது அவர் மனதுருகுகிறார். கூப்பிட வேண்டும். கூப்பிடும்போது மன்னிக்கிறார். திரும்ப வேண்டும், அதாவது நம் வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அப்படி திரும்பும்போது நமக்கு நாம் நடக்க வேண்டிய அவருடைய வழிகளை காட்டுகிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை கவனிக்கிறவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவருடைய அழைப்பை புரிந்து கொண்டு அவருடைய பாதையில் நாம் வந்துவிடும்போது நம்மை அவர் அவரின் பாதைகளில் வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நிறைய பாதைகளை உலகம் காண்பிக்கிறது. 2 பாதைகள் முக்கியமானவைகள். பரிசுத்தமுள்ள பாதை, பரிசுத்தம் இல்லாத பாதை. பரிசுத்தமுள்ள பாதை இயேசுவின் பாதை. அது மகிழ்ச்சியானது, பாதுகாப்பானது, சமாதானமானது. நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும் பாதை நம் வாழ்க்கை முறை. வெளிச்சம் ஆண்டவரின் வார்த்தை. விசுவாச பாதையில் ஏன் சில சமயங்களில் தடுமாற்றங்கள்? வெளிச்சம் குறைந்து விடுகிறது. வார்த்தைகள் தரும் அனலை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் வார்த்தைகளை உள்வாங்கி தியானித்து நம் அனலை காத்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 119, 105 கவனியுங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆம், எப்போது கடவுளின் வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டும். அவற்றை உள்வாங்கி தியானிக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை நம் உள்ளத்தில் உணர முடியும். ஜெபிக்கும்போது நாம் ஆண்டவரிடம் பேசுகிறோம். அவரின் வார்த்தைகளை தியானிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். இந்த 2 காரியங்களும் நம் வாழ்வில் தவறாக நடைபெறும் போது பாதைகளில் நாம் இடரமாட்டோம், வழி விலகிச் செல்ல மாட்டோம், வேறு பாதைகளை தெரிந்தெடுக்கவும் மாட்டோம். சங்கீதம் 119:92 பாருங்கள். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். 119ஆம் சங்கீதம் 70வது வசனம். உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானியுங்கள். வழிகாட்டுவார். அவருடைய வழி பாதுகாப்பானது, நித்தியமானது. இந்த சிந்தையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.